வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் மனசில் பார்த்தீங்கன்னா இப்போ சிபி வந்து ரொம்பவே வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிபியும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த வந்து சிபி வந்து நம்ம தமிழுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ் போய் கேட்குறாங்க, லவ் பண்ணுறவங்க எப்படி அவங்க மனசில் இடம் பிடிப்பாங்கன்ட்டு. அப்போ வந்து நம்ம சிபி சொல்கிறாங்க, அவங்க எப்போவுமே எந்த இடத்துலையுமே வந்து உண்மையாக அவங்க லவ் பண்ணாங்கன்னா எந்த இடத்துலையுமே அவங்க பார்த்தா தெரிவாங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சிபி பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம தமிழுக்கு தான் அந்த விஷயத்த சொல்வார். அப்போ சிபிக்கு அந்த விஷயத்த நடக்கிற மாதிரியே வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி எந்த இடத்துக்கு போயிட்டு ஆஃபீஸ்லேயுமே சரி, வீட்டில் சாப்பிடும் போது எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் தெரியுறாங்க. இதனால நம்ம சிபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன அவள் கேட்ட விஷயத்த நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போதும் பாட்டு போடும்போதும் அவங்கள பற்றியான பாட்டுமே வரும்போது நம்ம சிபி ரொம்பவே யோசிக்கிறாங்க. நம்மளையே மீறி வந்து அவள் வந்து நம்ம மனசில் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிவி கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுமாவை தேடி ஒருத்தவங்க வராங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், உங்களை கேட்காமே நாங்கள் பேர்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்கள எல்லாரையும் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜானுமா சொல்கிறாங்க, சரி விடு சிபி, அதெல்லாம் எதுவும் பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கும் மீட்டிங் இருக்குது, என்னால் இந்த இதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சேது சொல்கிறாங்க, நீங்கள் போடலன்னா என்ன ஜானுமா, அதுதான் சிபி இருக்காங்கல்ல, சிபியை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் வந்து இந்த பக்கமும் சமிக்தா வந்துடுறாங்க. சமிக்தா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு உருட்டுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் சிபி, ஜானுமா வரலன்னா என்ன, அந்த இதுக்கு நீ போ, ஜானுமா கடுத்தது நீ தானே, அப்போ இதுக்கு நீ போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே சமிக்தா பேச்சுக்கு மறுப்பே இல்லாமல், கண்டிப்பாக சாம் நான் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதையும் மாற்றி வைக்கலாம் வேண்டாம், இதே இருக்கட்டும், நான் கண்டிப்பாக இதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. உடனே சம்யுக்தா சொல்கிறாங்க, நானும் வரட்டுமா சிபி அப்படின்னும் போது, கண்டிப்பாக சாம் நீ இல்லாமையா, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்தா நம்ம கேடியும் சேதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக போவீங்க, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க தமிழ், நீங்கள் போயிட்டு நம்ம சிபிக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கேடியும் சேதுவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேது இந்த பக்கம் போயிட்டு சமிக்தாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆர்டர் இருக்கா மாதிரி அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்பிட்டு நம்ம சமிக்தா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது, நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னும் போது, இல்லை மேடம் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும், இது பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சமிக்தா, இது கண்டிப்பாக இது நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம சிபி வந்து நம்ம வந்து நம்புவான், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிபிக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமிக்தாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த இதுக்கு போயிடுறாங்க. அப்போ சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி என்னால் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிற அப்படின்னும் போது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரை பற்றி நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சிபியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஜானுமா கிட்ட வந்து சிபி சொல்லுவாங்க, நான் போயிட்டு வரேன் ஜானுமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ வெயிட் பண்ணு, நீ வந்து தனியாலாம் போக தேவையில்ல, நீ தமிழை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, தமிழா எதுக்கு தமிழ், அவெல்லாம் வேண்டாம் ஜானுமா அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்கிறல நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா வந்து நம்ம சிபியை வந்து அடைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஜானுமாக்கு மரியாதை கொடுத்து நம்ம சிபி எதுவுமே பேசாமல் நின்றுடுறாங்க. உடனே நம்ம தமிழும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து அவங்க சாரியெல்லாம் கட்டிட்டு சூப்பராக வந்து நிற்கிறாங்க நம்ம சிபிக்கு ஏற்ற மாதிரியே. உடனே சேது சொல்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்கீங்க சிஸ்டர், நீங்கள் நம்ம சிபிக்கு ஏற்ற மாதிரியே இருக்கீங்க சொல்லும் போது சிபிக்கு ரொம்பவே கோவம் வருது. சேதுவை பார்த்து முறைக்கிறாங்க. சேது உடனே வந்து சிரிச்சே மழிப்பிடுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகும் போது நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜானுமாவை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுல, நீங்களும் என் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜானுமாவை அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வெண்பா வந்து நம்ம சிபியை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியை வந்து அந்த இடத்துல அவங்கள பற்றி சொல்லும் போது அவங்களோட கடந்த கால தவறான ஒரு செயல்களெல்லாம் வீடியோ எடுத்து அதை அப்படியே வந்து போட சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே அவங்க போட்டோடனே நம்ம சிபிக்கு அந்த இடத்துல ஒரே அவமானமாகிடுது, ஜானுமாக்கும் ஒரே கஷ்டமாயிடுது அந்த இடத்துல.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அதிரடியாக எந்திரிச்சு போயிட்டு மைக்கை வாங்கி பேசுகிறாங்க. அவர் கடந்த காலத்தில் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனா ஃபுட் கம்பெனியில் எவ்வளோ எஃபெக்ட் அவர் போட்டிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் ஜெனா ஃபுட் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு சிபி சாரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் பதிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்த ஜானுமா அந்த இடத்துல ரொம்பவே கண் கலங்கி நின்றுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ சிபிக்குமே நம்ம தமிழ் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை ஏற்படுது. கண்டிப்பாக இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமிக்தாவோட திட்டம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. இதனால் எரிச்சலாக ஆயிடுறாங்க நம்ம சமிக்தா. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த தமிழ் எல்லா காரியத்தையும் கெடுத்துறாளே, அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? இதுக்கு வேற வழின்னா இவங்களை எப்படியாவது இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே பார்த்து கவனமாக செயல்படணும். அப்போ தான் இவங்க 2 பேரையும் நம்ம பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அந்த பக்கம் நம்ம சமிக்தாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து இந்த சொத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இவங்க 2 பேருமே யோசிக்கிறது ஒன்று மட்டும்தான். இவங்க இவங்க சிபியோட மொத்த சொத்தையுமே இவங்க பக்கத்தில் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேருமே இந்த விஷயத்தில் செயல்படுறாங்க. ஆனால் நம்ம தமிழுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக இதை விடவே மாட்டாங்க. நம்ம சிபியும் ஜானுமாவையும் குடும்பத்தையும் அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கணேசன் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம தமிழ் பாதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் அந்த கேமரா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வர எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போவோம். அது மட்டும் இல்லை, நம்ம சிபியோட மனசில் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சமிக்தாவோட ஒரு விஷயத்தையும் நம்ம சிபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம சமிக்தாவையும் லாஸ்ட் டைம் ரொம்பவே வார்ன் பண்ணுறாங்க. உன்னால் என் குடும்பத்துக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு அவமானமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ நீ சிபியோட அடுத்த முகத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமிக்தாவையும் எச்சரிச்சிடுறாரு. அப்போ சமிக்தா யோசிக்கிறாங்க, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பக்கம் மாறிக்கிட்டே இருக்கானே, இவனை விடக்கூடாது. இதுக்கப்புறம் இவனை நம்ம விட்டுட்டோன்னா இவன் ஃபுல்லாகவே இந்த தமிழ் சைடு மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் நம்ம சிபி சமிக்தாவை பற்றி தெரியிற நேரம் தான் இது. அதனால தான் இப்போது ரொம்பவே மும்முரமாக லவ் சீனாக இந்த ஸ்டோரியில் போயிட்டுருக்கு. இனி வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழும் நம்ம சிபியை தான் நிறைய விஷயத்தில் காட்ட போகிறாங்க. நம்ம சிபியும் தமிழும் உண்மையிலேயே அவங்க புரிஞ்சுப்பாங்க. கூடிய ஜானுமா ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நம்ம சிபியும் நம்ம தமிழும் ஒன்று சேர்கிற நேரம் தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த எபிசோடெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.